Hello guys, welcome back to Asif Vlogs. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா செரஃபில் இருக்கிற இந்த ஸ்நாக் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இது நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் மெயின்லேயே இருக்குது, நம்ம செரஃபியா என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. கடையை பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரௌட் அதிகமாகவே இருக்கும் எனி டைம். அப்படியே உள்ளே வருவோம். உள்ளே வந்து லுக்கை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். நல்ல கையை வந்து ஃபுல்லாக ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு. நல்லா கையை கழுவிட்டு, ஏன்னா நல்லா ஊர்லாம் சுற்றிட்டு வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்குவோம். அப்படியே கை எதுலேயுமே படாமல் நேராக டிஷ்யூ எடுத்து தொடச்சிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகலாம். ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா ரிச்சாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே சாப்பாடும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதே சமயத்தில் நல்ல குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும். சர்வீஸ்லாம் நல்லா வேறு லெவலில் பண்ணுவாங்க. ஸோ ஜித்தாவில் வந்து செரஃபியாவில் வந்தீங்கன்னா இந்த ஸ்நாக் ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ அந்த குப்ரி ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும். காக்கா வந்து என்ன வேணும்னு கேட்குறாரு. அவர்கிட்ட வந்து நம்ம தேவையானதை சொல்கிறோம். என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு கேட்டால் பரோட்டா வித் பீஃப் ஃப்ரை சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து சேலடை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ சேலட் வந்து இப்போ டேபிளுக்கு வந்துடும். சேலடை தொடர்ந்து டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு ஜக்கில் இருக்குது பாருங்கள், ரெட் கலரில். அது வந்து ஜீரக தண்ணி. அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தவறி விட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக காட்டுறேன். இங்கே உள்ள கேரளா ரெஸ்டாரண்ட்டில் இந்த ஜீரக தண்ணி வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் சைடில் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் சுடு தண்ணியில் வார்ம் வாட்டரில் ஜீரகம் போட்டிருக்கோம். ஸோ இது டைஜஷனுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் வந்து பரபரப்பாக இயங்கி கொண்டு இருக்குது. ஸோ இந்த வேளையில் நம்ம வந்து சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து புரோட்டா வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வேலை புரோட்டா பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கும். பூ மாதிரி நம்ம ஊர் ஸ்டைலில் அடித்து கொண்டு வாங்கன்னு சொன்ன மாதிரி அடித்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே பிக்கிறதுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்கும். புரோட்டாவெல்லாம் பிச்சு போட்டு, நம்ம வந்து ஊர் ஸ்டைலில் எங்கேயும் மாற்றுறதில்ல. பிச்சு போட்டு நல்லா சால்னா ஊற்றி பரட்டி அடிக்கிறது தான் நம்ம ஸ்டைலு. ஸோ ஒரு கப்பில் வந்து கிரேவி கொடுத்துருக்காங்க. அந்த கிரேவியை அப்படியே லைட்டாக அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு தொடங்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பீஃப் ஒரு பைட்டு, அதுக்கடுத்து புரோட்டாவை அப்படியே சால்னாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணி பிஸ்மில்லான்னு சொல்லிவிட்டு லைட்டாக ஒரு வாய், அடுத்து சேலடு இதெல்லாம் சேர்த்து ஒரு வாய். நம்ம காக்கா வந்து வேறு எதுவும் வேணுமான்னு கேட்டு போகிறாரு. கொடுத்த புரோட்டாவை ஒன்றும் சாப்பிடல காக்கா, போயிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு காக்காவை. ஸோ இந்த கடையில் வந்து இந்த பீஃபு வித் இந்த பரோட்டா வேறு லெவலில் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் பரோட்டா வேணுமோ அப்படியே காட்டுங்க, இருந்தாங்க வாங்கிக்கோங்க. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு அவகாடோ ஜூஸ் ஒன்று ஆர்டர் சொல்லியிருந்தோம், பட்டர் ஷேக்கு. ஸோ பட்டர் ஷேக்கும் வந்து வந்துருச்சு. லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பட்டர். அது சாப்பிட்டுட்டு அதை சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். நல்லா ஒரு பரோட்டா சாப்பிடும்போது வயிறு கொஞ்சம் ஹெவியாக இருக்குமா, இதே கொஞ்சம் அடிச்சோன்னா வயிறு கொஞ்சம் நல்லா கூலிங் ஆயிரும். வழக்கம் போல் அடித்து எல்லாத்தையும் ஃபுல்லாக நாக் அவுட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் ஜீரக தண்ணியை குடிச்சிக்குவோம். டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நம்ம இவ்வளோ சாப்பிட்டாச்சு. காக்கா அப்புறம் திருப்பி வந்து எதாவது வேணுமான்னு கேட்குறாரு. காக்காவோட கடமை வச்சுக்க அளவே இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, நம்மளும் டேபிளில் அங்கிட்டு இங்கிட்டு கிடக்கிற பிளேட் எல்லாத்தையும் வச்சு ஒன்றா எடுத்து வச்சுட்டு அப்படியே கை கழுவ போவோம். நம்ம எங்கே போய் சாப்பிட்டாலும் அது மாதிரி டேபிளில் அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இதை தொடர்ந்து நம்ம அப்படியே வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணியை திருப்பி குடிச்சிட்டு போய் கையை கழுவிட்டு கிளம்புவோம். காக்கா பில்லு எடுத்துகிட்டு வந்துட்டார். பில்லு பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து 21 ரியால். 21 ரியால் பார்த்திங்கன்னா பரோட்டா ஒரு செட்டு, ஒரு பீஃப் ஃப்ரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவகாடோ மில்க் ஷேக் ஒன்று. ஸோ நம்ம அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அப்படியே பில்லை பே பண்ணிவிட்டு அப்படியே இடத்த காலி பண்ணுவோம். அப்படியே டேபிளில் இருக்கிற நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து பையில் வச்சுட்டு அந்த ஜூஸையும் கையில் எடுத்துகிட்டு அப்படியே கேஷியரை நோக்கி போவோம். கேஷியர்கிட்ட போயிட்டு அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போகலாம். சாப்பிட்டதுக்கான அமௌண்ட்டு கொடுத்தாச்சு, பேலன்ஸே வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் என்ன, கடையை விட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே வாங்க அப்படியே கிளம்புவோம். ஏரியாவை பார்த்தீங்கன்னா அப்படியே ஜோதியாக லைட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. என்ன கொஞ்சம் ஏரியா கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். குப்பையை போட்டு வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம செரஃபியாவை பார்த்துருக்க வந்து ஒரு பார்ட் தான். இன்னும் செரஃபியாவில் வந்து பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஏரியாவையே வந்து விசிட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் நம்ம விளாக் பண்ணணும். அந்த அளவுக்கு செரஃபியா பெரிய ஏரியா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ என்னென்னு தெரியல, ஜித்தா பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அப்படியே
வேறு லெவலில் ஹைஃபையாக மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கே புரியும். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பழைய ஆளுங்கள்லாம் கேட்குறாங்க, இது ஜித்தாவா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஜித்தா வந்து வேறு லெவலில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப ஏரியாவே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஓகே, மேலும் ஜித்தாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு லொக்கேஷனில் மீண்டும் சந்திப்போம். தற்சமயம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிஃப். நன்றி, வணக்கம். அப்படியே எங்களோட சவுதியோட நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே கைஸ், பாய், see you.